ஹாய் கைஸ், 1999 சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் அந்த படையப்பா இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 10 ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இதோட ஸ்டோரி ரஜினி சார் எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் மட்டும் கேஎஸ் ரவிக்குமார் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ஃப்ரெண்டை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு நேம் வச்சு. இதோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி போர் இந்த படத்தோட வில்லன். இந்த நீலாம்பரி வில்லனாக விஸ்வேர்ல்டு ஐஸ்வர்யா ராய் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரஜினி சார். பட் அவங்கள்ட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன்ஸாக ஸ்ரீதேவி, அப்புறம் நிறைய பேர் ஆப்ஷனில் இருந்திருக்காங்க. பட் கேஎஸ் ரவிக்குமார் தான் ரம்யா கிருஷ்ணனை போடணும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, ஃபைனல் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இது அந்த கண்டென்ட் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. டிவியில் கூட அது ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி போடலை. இப்போ தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே 40 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடியில் எடுத்த இந்த படம் 40 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர். 90s விமென்ஸோட வில்லனாக வச்சு இந்த படம் இருந்ததில்லை அப்போதைக்கு தமிழில். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைம் பண்ணியிருக்காங்க. அது சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு ட்ரை பண்ணது அப்போ கிளிக்காக இருந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் குரூவுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக இப்போது வந்திருக்கு. இதில் ஒர்க் பண்ண எல்லாம் இப்போ இல்லை. சில பேர் சிவாஜி கணேசன் இருந்துட்டார். சௌந்தர்யா இந்த ஹீரோயின் அவங்க ஒரு 2001 ஒரு ஏர் கிராஷில் டெத் ஆகிடுறாங்க. மணி ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் கண்டி இதை டெடிகேட் பண்ணுறாரு. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு தலைவர் பர்த்டேயில். இதில் தலைவர் சொல்லியிருக்காரு நீலாம்பரி அரகன்ஸோட தான் அவர் லாஸ்ட்டு முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் லைஃப்லேயும் இன்னும் சும்மா இடமாட்டேன் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இது அப்பயே நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு லீடாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட பாட்டும் எடுப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்களை எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அந்த டைமில் யாருமே இந்த பார்க்காதவங்க இப்போ பார்க்கலாம். இது ஈஸியாக உங்கள் பக்கத்தில் உள்ள தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படம் பார்த்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.